நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2055 ஆவணி 20ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும் இம்மாதம் பன்மொழி ஊக்குவிப்பு மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சி ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியுடன் நகரப் போகின்றது. இவர் ஒரு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இப்பொழுது ஒரு முழு நீள திரைப்படத்தினை எடுக்கும் அளவுக்கு இவரது வளர்ச்சி உச்சத்தை பெற்றிருக்கின்றது. எல்லோரும் அறிவீர்கள், பலருக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் பல நாடுகளுக்கு சென்று பயணங்கள் மேற்கொண்டு பல படைப்புகளை தந்தவர் சிவகுமாரன் என அழைக்கப்படுகின்ற ஒரு இயக்குனர், கதையாசிரியர், மீடியா டிசைனர், எடிட்டர் என்ற பல பக்கங்களை தன்னகத்தே கொண்ட சிபோ என அழைக்கப்படுகின்ற ஒரு பெண்மணி இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியை தன்னை அலங்கரிக்க வருகின்றார். அண்மையில் நாளைய நாம் என்ற முழு நீள திரைப்படம் ஜெர்மனியில் போகும் என்ற மாநிலத்தில் அழகாக எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து ஓடிய ஒரு படமாக இருக்கின்றது. பலரது கதைகள், பலரது ஊக்குவிப்புகள், பலரது வாழ்த்துக்கள் இவருக்கு அதை கிடைக்க பெற்றிருக்கின்றன. அந்த வகையில இன்று நாம் நாளைய மாற்றம் ஒரு திரைப்படத்தின் ஒரு கலந்துரையாடலாகவே இந்த நிகழ்ச்சி நகரப் போகின்றது. அதற்கு முதலில் நான் சிவகுமாரன் அவர்களை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் சிவகுமாரன் அவர்களே. வணக்கம் சந்தினி, நன்றி. டிவி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி. மிகுந்த சந்தோஷங்கள். ஒரு பெண்ணாக இருந்து, ஈழத்தின் பெண்ணாக இருந்து என்று சொல்லலாம். ஏனென்றால் இங்கு பெண்கள் பல படைப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது ஐரோப்பா, இந்த அமெரிக்கா கண்டங்களுக்கு அது ஒரு வளமையாக இருந்தாலும் எங்களுக்குள் இருந்து வரும் ஒரு பெண்மணியாக நீங்கள் ஒரு சிறந்த ஒரு படைப்பை இன்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். பலரால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு படைப்பாக இது இருக்கின்றது. இந்த நாளைய மாற்றம் என்ற முழு நீள திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி உதித்தது? அதற்கு காரணம் எதுவாக இருக்கும்? சினிமா எப்பவுமே என்னுடைய பேஷன், நெடுநாள் ஆசை. 2003 நான் ஏற்கனவே ஒரு முழுநீள படம் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நீண்ட இடைவெளிகள், தொலைக்காட்சி தொடர், குறும்படங்கள் அப்படின்னு போய்கொண்டிருக்கும் போது இந்த நாளைய நாம் என்ற ஒரு தொலைக்காட்சி நெடுந்தொடர் ஒன்று எடுத்துக்கொண்டிருந்தேன். அது 65 பாகம் போய்கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த பரிமாணம் என்ன என்றைக்கு ஒரு முழுநீள படம் எடுக்கிறது நீண்ட நாளா இயக்குனரா இருந்தா அதுதான் ஒரு ஆசை. அது ப்ரொடியூசர்ஸும் கைகூட அது சாத்தியமாச்சு. அது உங்களது எண்ணங்களில் இருந்ததா? நான் இந்த இடங்கள், எந்தெந்த இடங்களுக்கு சென்று இவற்றை எடுக்க வேண்டும் என்று முதலே திட்டமிட்டீர்களா, அல்லது கதை போற போக்குக்கு நீங்கள் அதை மாற்றிக்கொண்டீர்களா? எவ்வாறு அந்த திட்டங்கள் இருந்தன உங்களிடம்? இல்ல, தாயகத்துல எடுக்கணும் என்றதுதான் பெரிய ஒரு அவா. நாங்கள் ஜெர்மன் நாட்டுல வாழ்றபடியால் ஜெர்மன் புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கிற கதையும் தாயகத்துல இருக்கிற கதையும் பிணைஞ்சு ஒரு கதை எடுக்கணும் என்றதுதான் நோக்கம். அப்புறம் பிரான்ஸ் என்றது பிறகு கதையோட்டத்தோட சேர்ந்து கொண்டதுதான் பிரான்ஸ் நாட்டு. நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய ஆதரவுகள், பலர் இந்த குழுவில் எத்தனை பேர் இந்த படத்தில் நடித்திருத்தார்கள் என்று கேட்கலாமா? கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் தாயகத்துல, ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல. அதோட டப்பிங் செய்யறதுக்கு மட்டும் தனியா அந்த இப்ப நாங்க தாயகத்தில் எடுத்த காட்சிகள் எல்லாம் எங்களால அங்க டப்பிங் செய்ய முடியல. பட் இங்கே ஆக்டர்ஸ் மேட்டர் வாய்ஸ் எடுக்க முடியல. அப்ப தனியா டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் 28 பேர் எங்களுக்கு டப்பிங் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதுல பங்கு பெற்றிருக்கிறார். ஆமாம், என்ன கேமராக்கள் அதை செய்வதற்கு உண்மையில உங்களுக்கு தோளோடு தோல் நின்று உங்களுக்குள்ள ஒரு சக்தியாக இருப்பவர் சிவகுமாரன் அவர்கள் பெரும் துணையுடன் தான் நீங்கள் இதனை கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களது இவ்வாறு துணை கிடைப்பது, உங்களது இந்த இப்படி முழுநீள திரைப்படம் எடுப்பதற்கு ஒரு
தூண்டுதலாக இருந்திருக்கும், ஒரு துணையாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சில வேளைகளில் சவால்கள் இருக்கும், அந்த சவால்கள் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் என்றது எனது எண்ணமாக இருக்கிறது. கண்டிப்பா அவர் இல்லாட்டி ஒன்றும் செய்திருக்க முடியாது. எனது கல்விவர் அவர் வந்து அந்த காலத்தில் டிடிஎன் எங்களுடைய தேசிய தொலைக்காட்சியிலேயே ஒளிப்பதிவாளர் வேலை செய்தவர். அவரிட துணை இல்லாம இதை ஒன்றும் செய்திருக்க முடியாது, சாத்தியமே இல்லை. ஒளிப்பதிவாளர் மட்டுமில்ல, லைட்மேன்ல இருந்து டிரைவர்ல இருந்து எல்லாமே அவர் தான். அதான் அவற்றை துணையும் இருந்தபடியாத்தான் இது ஒரு தைரியமா இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட செய்யக்கூடியதா இருந்தது. கண்டிப்பா நீங்க சொல்லி முதலே குறிப்பிட்டது போல இது 3 இடங்களில் 3 நாட்டில் ஜெர்மன், பிரான்ஸ், இலங்கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது, ஈழத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியிலும் நீங்கள் பல இடங்களில் இதை எடுத்திருக்கிறீர்கள். ஒரு இடத்தில் இல்லை, ஒரு நகரத்தில் எடுக்கவில்லை, பல இடங்களுக்கு சென்று எடுத்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? நீங்கள் இது ஒரு இடத்தில் எடுக்க முடியாமல் இருந்ததா அல்லது பல இடங்களில் நடிகர்களுக்கு சுகமாக இருப்பதற்காக சென்றீர்களா அல்லது உங்களுக்கு இடங்கள் தேவை என்று சென்று வந்தீர்களா? நீங்க சொன்ன மாதிரி நடிகர்களுக்கு சுகமா இருக்குமே. ஜெர்மனி பாத்தீங்கன்னா இப்ப நாங்க லண்டன், பாரிஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களோட மக்கள் குமிஞ்சி வாழையில, ஜெர்மனை பொறுத்தவரை நாங்கள் பரவி வாழ்றோம், பரந்த இடத்துல பரவி வாழ்றோம். அப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆக்டர்ஸ் ஒவ்வொரு இடத்துல. நான் இப்ப நாளைய மாற்றத்துல வந்து எங்களோட நெடுந்தொடர்ல நடிச்ச நடிகர்கள் பல பேர் ஆல்மோஸ்ட் 3/4 பேர் நடிச்சிருக்கணும். அப்ப எல்லாரும் தூர இருக்கிறபடியா நாங்கள் அங்கங்க சென்று படப்பிடிப்பு செய்ய வேண்டி வந்துட்டு. அப்ப நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு நடிகர்களுக்கு ஒரு இலகுவான ஒரு தன்மையை நீங்க செய்திருக்கிறீங்களன்னு நினைக்கிறேன். தங்கட பெட்ரோல் காசு அடிச்சு ஷூட்டிங்குக்கு தூரம் வந்தவையும் இருக்கணும், நாங்கள் போன இடங்களும் உண்டு. இதன் மூலம் நீங்கள் இப்பொழுது இந்த படம் எடுப்பதற்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணி இருக்கணும். நிச்சயமாக அந்த தயார்படுத்தல உங்களுக்கு மன நிறைவை தந்தது எதுவாக இருக்கிறது? நீங்க செய்திருப்பீங்க, நான் இதை நினைச்ச மாதிரி எனக்கு இது கிடைச்சிருக்குது என்றால் எந்த பகுதியாக இருக்கும்? இந்த படத்துல நாங்கள் 2009ஆம் ஆண்டு அந்த இடம்பெயர்ற பாட்டு ஒன்று எடுத்து நாங்கள் இடம்பெயர்ற காட்சிகளை வச்சு மல்லாவியில, தாயகத்துல மல்லாவியான ஒரு இடத்துல அப்படி ஒரு பாட்டு எனக்கு நீண்ட நாள் ஆசை. மக்களுக்கு பிடிச்சதும் அதுதான், இந்த படத்துல ஹைலைட்டா வந்திருக்கிறதும் அதுதான். அது நான் நினைச்ச மாதிரி அமைஞ்சிருக்குது. அதுக்கு இசையமைத்து தந்த பிரபாகரன், பாடி தந்த ஸ்ரீனிவாசன், வரிகள் எழுதின கொத்துவிலாஸ்மின், எல்லாருக்கும் இந்த இடத்துல என்னுடைய ப்ரொடியூசர் பாலச்சந்திரன்னா, மற்றது எனக்கு அங்க மல்லாவில ஒரு பெரிய ஹெல்ப்பா அந்த டீமை ஒன்று சேர்த்து எல்லா கொரியோகிராஃபியும் செய்த அந்த பிரசாந்துக்கும் இந்த இடத்துல பிரகாஷ்ராஜ் அவருக்கும் இந்த இடத்துல நன்றியை குறிப்பிட்டோம். இதன் மூலம் நீங்கள் அவர்களுடனும் உங்களுடைய தொடர்புகள் பிணைந்திருக்கும் என்று நினைக்கின்றன. இணைப்பு என்பது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த இணைப்புகள் எங்களுக்கு பலமாகின்றன. உங்களுக்கும் அந்த பலம் கிடைத்திருக்கும், அவர்களுக்கும் உங்களால நல்ல அந்த பலம் ஒன்று கிடைத்திருக்கும். வெளிநாட்டில் இப்படி ஒரு அக்கா இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் தொடர்பு கொள்வதற்கும் அல்லது இப்படி ஒரு இயக்குனர் இருக்கிறார் என்று தொடர்பு கொண்டு தங்களது கதைகளையோ அல்ல அனுபவங்களையோ பகிர்வதற்கும் இது வழிவகைக்கும் என்று தான் நினைக்கிறேன், வழிவகுப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நம்புறேன். நிச்சயமாக சிபோ அவர்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் 80க்கும் மேற்பட்டவர்கள் இதில் நடித்திருக்கிறார்கள் என்று. எவ்வளவு காலம் சென்றது உங்களுக்கு இந்த படத்தை தயார் பண்ணுவதற்கு? நாங்க 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் கடைசியில பூஜை போட்டு நாங்கள் இந்த படத்துக்கு. ஆனா ஜனவரி மாதம் 2023 ஜனவரி தான் ஷூட்டிங் தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த படம் வெளிவேற. ஆனா 2 வருஷம் நாங்கள் நான் ஸ்டாப்பா இந்த படத்தோட மினக்கடையில் உங்களுக்கு தெரிந்த புலம்பெயர்ந்த மாதிரி நாங்கள் இது ஒரு ஒண்ணும் பெறணும். ஷூட்டிங் என்றது சனி ஞாயிறுல தான் நடந்தது. நிறைய கேப், டப்பிங்குக்கு ஆட்ல சேர்க்கறதுக்கு சில நேரம் மாசத்துல ஒரு ஆள் தான் டப்பிங் செய்யக்கூடியது மாதிரி இருக்கும். ஷூட்டிங் டப்பிங் எங்களுக்கு நாள் சென்றுச்சு. ஆட்கள் அதுக்கு இப்போ ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் கண்டுபிடிக்கணும் எல்லாம். அப்ப அதுக்கு எங்களுக்கு நாள் எல்லாத்திலையும் விட எனக்கு பெரிய டைம் எடுத்தது இந்த எடிட்டிங் என்ற ஒரு வேலை. நாங்க 3 வித்தியாசமான கேமரால எடுத்தாங்க. அதாவது என்னுடைய கணவர் இங்க ஒளிப்பதிவு செய்தவர், கொஞ்சம் ஸ்ரீலங்கால பாரிஸ்ல, மற்றது அதை விட எனக்கு பாட்டு காட்சிகள் வந்து SS பிரியன் என்று அவர் ஒரு கேமரா, லக்ஷ்மன் என்ற ஒரு கேமரா. அப்ப 3 விதமான கேமரா. அதுகளுக்கு அந்த கலர் கிரேடிங் செய்யணும், எல்லாத்தையும் ஒரே கலர் ஒரே லெவல்ல கொண்டு வரணும். மற்ற நிறைய காட்சிகள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படி இப்படி நிறைய பிரச்சனை. இப்ப நாங்க பெரிய ஒரு டீமோட ஒர்க் பண்ணினதானே ஒரு
அந்த கேமராமேன் தான் லைட்மேன். இப்ப தென்னிந்திய சினிமால மாதிரி பெரிய ஒரு டீம் எங்களுக்கு ஒர்க் பண்ணல. அப்ப நிறைய தொழில்நுட்ப பிரச்சனை வந்துச்சு. அப்ப அதுகள் எல்லாத்தையும் சரிப்படுத்தி இந்த எடிட்டிங்ன்றது எனக்கு பெரிய ஒரு சவாலா அமைஞ்சிட்டு. சில நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருப்போமான்னு கூட தோணும். ஆனா இல்ல, இவ்வளவு கலைஞர்கள் வந்து இவ்வளவு உழைப்ப போட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து நிறைய காசை போட்டு எல்லாம் செய்யும் போது விடக்கூடாதுன்னுட்டு தொடர்ச்சியா செய்தது. உண்மையில ஒரு நீண்ட பணி. ஏனென்றால் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு சவால் இருக்குது. நாங்கள் படமண்ட உடனே எங்களுக்கு அயல் நாட்டு படங்களைத்தான் நாங்கள் பார்த்து பழகிய பழக்கங்களும் அதுக்கு இணையாக அல்லது அதற்கு ஒத்ததாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சவால் உங்களுக்கு இருந்திருக்கும் தானே. அந்த சவாலை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? அது கடைசி நிமிஷம் மட்டும் தியேட்டர்ல படம் போடும் கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த பயமும் அந்த ஒரு பிரசவ வலியும் போகவே இல்லை. நம்ம கூட அன்னைக்கு போகும் இல்ல முதல் பிரீமியர் ஷோ போடைக்குத்தான் மக்களாத்தான் இருந்து வெண்திரையில பார்த்தது. முதல்ல இந்த வீட்டுல கம்ப்யூட்டர்ல மானிட்டர்ல பார்த்தது வழியால் ஒரு பெரிய வெண்திரையில போடியில. அப்ப கடைசி வரைக்கும் அந்த பயமும் டென்ஷனும் இருந்தது. ஒரு நம்பிக்கை, ஓகே எங்கட மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளுவினம், மற்றது வந்து புரியும், தென்னிந்திய சினிமாவோட எங்கட படைப்புகளை ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்ற ஒரு பக்குவம் அவளுக்கு வந்துட்டுது என்ற ஒரு மக்கள் தான் இந்த படம் வெண்திரைக்கு வந்தது. உண்மையில எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நீங்கள் முதலே நாளைய மாற்ற திரைப்பட முன்னோட்ட வெளியீடு என்று சொல்லி ஒரு நிகழ்வு நடத்திய போதே அதில் பலருக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. நான் பலர் பிரான்சில் இருந்து வருகின்ற கலைஞர்கள் பெரிய ஒரு இதுகள் விட்டிருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு இந்த படம் இருக்கு, நீங்கள் பார்க்க வேண்டும், இவ்வாறு இதில் கலைஞர்கள் நடிக்கிறார்கள் என்று சொல்லியெல்லாம் ஒரு முன்னோட்டம் கொடுத்திருந்தார்கள். அவற்றை கேட்கும் போதெல்லாம் அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை தூண்டி இருக்கும். அந்த முன்னோட்ட வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது உங்களுக்கு தோன்றியதா இவ்வாறு உங்களுக்கு ஆக்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக அந்த படம் ஓடுவதற்கு உதவி செய்வார்கள் என்ற எண்ணம் இருந்ததா உங்களிடம்? இவ்வளவு மக்கள் திரண்டு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அளவுக்கு சரி, அட்லீஸ்ட் எங்களோட முகத்துக்காண்டியாவது ஒரு 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 கிரௌட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இத வந்து எங்களுக்கு முன்பின் தெரியாதவ எல்லாரும் வந்து இது உண்மையா எல்லாரும் மக்கள் சேர்த்து இழுத்த தேர் மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த இதுல எல்லாருமே இப்போ சந்தோஷப்பட்டு இது சிவகுமாரன் படைப்பு பார்க்காமல இது ஒரு ஈழத்து படைப்பு வந்திருக்குது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தேரை இழுத்து விடணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட முன்பின் தெரியாதவ முகம் தெரியாதவ என்று தியேட்டர் ஃபுல்லா மக்கள் திரண்டு வந்தது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரியான விளம்பரங்கள் எல்லாம் செய்திருந்தீர்கள். அந்த விளம்பரங்கள் இன்னும் அந்த விளம்பரங்கள் பரவ வேண்டும் என்றதுக்காகத்தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. என்று எங்களுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் மற்ற நாடுகளுக்கு இந்த படம் வரப்போகின்றது, நாளைய மாற்றம் என்ற படம் மற்ற நாடுகளுக்கு இப்போது பரவ போகின்றது. வருகின்ற 7ஆம் தேதி நோர்வே நாட்டில் பேர்கன் என்ற இடத்துல திரையிடப்பட போகின்றது என்று அறிந்தேன். விளம்பரம் பார்த்திருந்தேன், மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எப்போ பிரான்ஸ் எப்போ சுவிஸ் வரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கும் இதில் பலர் பார்த்து கொண்டிருப்பார்கள். உறவுகளை நீங்களும் நாளைய மாற்றம் என்ற இந்த படத்தை பார்த்து நீங்கள் எங்களுடைய இயக்குனராக தயாரிப்பாளராக எல்லாம் பல துறைப்பட்டு இந்த படத்தில் நினைக்கிறேன் அவருடைய முழு ஒரு 90% பங்கு அவருடையதாகத்தான் இருக்கும். 10% மற்றவர்களுடைய பங்கு இருக்கின்றது என்று சொல்லலாம் நான் நினைக்கிறேன். அது சரிதானா சிவோ? சினிமா ஒரு டீம் ஒர்க் தானே, அனைவரும் தோப்பாக முடியாது. இது ஒரு டீம் ஒர்க் தான். டெக்னிக்கல் சைட்டா முக்கால்வாசி நான் செய்திருக்கிறேன். என்னுடைய கணவர் ஒளிப்பதிவு, மற்றது மாஸ்டரிங் இன்னொரு இளம் போயோரால் மாஸ்டரிங் செய்திருந்தவர் பாரத் ஸ்வனேசன், சவுண்ட் மாஸ்டரிங் தாண்டி பின்னணி இசையில இருந்து நான் சொன்ன மாதிரி எடிட்டிங், கலரிங், கதை திரைக்கதை, வசனம், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் நான் தான் செய்திருக்கேன். மிக பெரிய ஒரு சவாலுக்கிடையில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு விடயத்தை நிறைவு செய்திருக்கிறீங்க. நினைக்கிறேன் இந்த முன்னோட்டத்தை ஒருக்கா நான் காட்சிப்படுத்தலாமா என்று சொல்லி ஒரு முறை நினைத்து பார்க்கின்றேன். என்றால் என்னுடைய லேப்டாப்பில் எனக்கு இடம் தர வேண்டும் அதற்கு.
உறவுகள், நீங்கள் இப்பொழுது சிவகுமாரன் அவர்களுடைய நாளைய மாற்றம் பற்றிய படத்தின் நாங்கள் கலந்துரையாடலாக இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இணையலாம். பல உறவுகள் ஆனந்தமாக தெரிவித்திருந்தார்கள். எனக்கு நல்லது, நல்ல விஷயம், தேவையான நேரத்தில் கொண்டு வாரீங்கள் என்று சொல்லி இருந்தார்கள். அவர்களும் இணைவார்கள் என்று நினைக்கின்றேன். பலர் இப்பொழுதும் இணைந்திருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அந்த முன்னோட்டத்தில் ஒரு பகுதியை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். நாளைய மாற்றத்தில் நாளைய நாம் என்று சொல்லி அது நாங்கள் பழகிட்டோம். சிவோ என்ன நாளைய நாம் என்று சொல்லி அதில் நாளைய மாற்றம் இந்த படத்தின் ஒரு முன்னோட்ட பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நாளைய மாற்றங்கள் நாமாக மாறினால் தானாவே மாறும். நான் இங்க வந்து 6 மாசம்தான் ஆகுது. எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு என்னை பேக் பண்ணி ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பி வச்சுட்டினேன். இனி என்ன நடந்தாலும் விருப்பம் இல்லாட்டியும் ஒரு சூழ்நிலை கைதியா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆகும். என் பேர் சாஜனா. அவர்கிட்ட போகவே பயமா இருக்கு. கேள்விப்பட்டதீங்களோ? ஏற்கனவே ஒரு லவ்வர் ஒன்று இருக்கா. அந்த பெட்டை எங்கதான் ஆரோட தான் ஓடி போச்சோ தெரியல. அவள் புருஷனோட சண்டை பிடிச்சிட்டு இல்லடா இங்க வந்து நிக்கிறாள். என்ன உண்ட வரிசையா காணலையாமே. சாஜனா, இந்த சமுதாயத்துக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். அதே கேள்வி இந்த சமுதாயத்துக்கு நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா அவைகளுக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஓடி போட்டாலும் நான் புரோக்கர் அழகேசர் ஜிஎம்எல்ல இருந்து கதைக்கிறேன். இந்த புரோக்கர் மகா நேவர் அஞ்ச மாட்டான். இப்படி மனுஷன் இருக்கணுமா? எவ்வளவு திமிர் பாத்தியா? ஆனா நீயும் கொஞ்சம் ஓவர் தான். அன்னைக்கு அத்தாண்ட தம்பி அவர் பார்த்த பார்வை அப்படியே உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி இருந்துச்சு. உண்மையா இந்த ஆம்பளையிலே மோப்பம் பிடிக்கிற நாய்கள். பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஆள் பிடிச்சது. என்னடா கஷ்டம் உங்களுக்கு? சின்ன பொடியும் பார்த்த மேய்ப்பார் இல்லாத மந்திகளா போயிட்டீங்களா நீங்கள்? கிணறு வெட்டும் வரைக்கும் தான் நாங்கள். இந்த வெளிநாட்டுக்காரர் போற இடங்கள்ல எல்லாம் தங்கண்ட மனச்சாட்சி அடகு வச்சுட்டு வரணும் போல கிடக்கு. 30 வருஷம் போராடி நாங்கள் என்னத்தை மச்சான் கண்டம். அங்க ஆமிக்காரங்கள் வந்துட்டாங்க. கெரியண்டு வாங்கலன். நீ போ, நான் எல்லாம் பார்த்துட்டேன். பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டேன். உங்களால என்ன செய்யலாது? ஒரு பெண் நினைச்சா எல்லாமே செய்யலாம். அது செய்தா தப்பு, இது செய்தா தப்பு, அவை என்ன சொல்வினம், இவை என்ன சொல்வினம் என்று நினைச்சு செத்து வாழ்வதை விட கெத்த வாழ்ந்துட்டு போயிடலாம். நாளைய மாற்றங்கள் நாமாக மாறினால் தானா. அழகிய ஒரு முன்னோட்ட பதிவினை தந்திருக்கிறீர்கள். மிக நன்றி சிவோ. உறவுகளும் இப்பொழுது பார்த்திருப்பார்கள் இந்த முன்னோட்டத்தினை. தங்களது கருத்துக்களை, ஆதரவுகளை கொடுக்க வேண்டும் என்ற இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு பல உறவுகள் இணைந்து இருக்கிறார்கள். பார்த்து அவர்களையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். என்றால் நேரங்களை கருத்தில் கொள்வதனால விக்னேஸ்வர் டீச்சர் இணைஞ்சிருக்கிறார், கலைவாணி டீச்சர் இணைந்திருக்கிறார்கள்.
உறவுகள் நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க இணைந்து கொள்ளுங்கள். உங்களது கதைகளையும் நீங்கள் கேட்கலாம். இவரிடம் நீங்கள் இந்த படம் தொடர்பானதோ அல்லது பார்த்திருந்தால் அந்த கதைகள் தொடர்பாகவோ நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சிவகுமார் அவர்கள், நீங்கள் இப்பொழுது இந்த பார்த்து உங்களது படத்துக்கு ஒரு தொகை முடிந்திருக்கும் தானே? இப்பொழுது நீங்கள் அன்று நடந்த பார்க்க வந்தவர்களுடைய சந்தர்ப்பத்தை வைத்து இதுக்கான செலவுகள் முழுவதும் உங்களுக்கு கிடைத்து விடுமா அல்லது எவ்வளவு தேவை வருமா இன்னும் நினைக்கிறீர்களா? செலவை நிச்சயமா எடுக்க முடியாது. வணிக ரீதியா வெற்றி பெற அளவுக்கு எங்களுடைய ஈழத்து படைப்புகள் இன்னும் முன்னேறிய நிறைய செலவு நீங்க பாத்தீங்கன்னா தாயகத்திலேயே இப்ப தாயகத்தில எல்லாம் நடிக்கிறதுல இருந்து அந்த அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் எனக்கு 5 லட்சத்துக்கு மேல முடிஞ்சது. அந்த மல்லாவி சாங் உதாரணத்துக்கு சொல்றேன். செலவுகள் உண்டு. இப்ப எங்களுக்கு போகமில்ல நல்ல கிரௌட் வந்தது. ஆனா அது தொடர்ச்சியா இப்ப நீங்க நார்வே காட்சி பாத்தீங்கன்னா அது நாங்கள் தாயகத்துல ஒரு நல்ல ஒரு விடயத்துக்கு கொடுக்குறோம் அந்த காசு. அதுல எங்களுக்கு வருமானம் இல்லை. அதே மாதிரி மற்ற இடங்கள்ல சின்ன சின்ன தியேட்டர் தான் எடுத்திருக்கிறோம். கிரௌட் குறைவு தானே அங்க இங்க. சோ அந்த அளவுக்கு தியேட்டர் காசு கட்டணும், மக்கள் தொகை விட விரும்பினமோ தெரியாது, எல்லாம் ரிஸ்க். அந்த அளவுக்கு வெறுமண்டு இல்லை. ஆனா இது பணம் சம்பாதிக்கிறோம் என்றதுக்கு அப்பாற்பட்டு ஒரு மன நிறைவு இழுத்து சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேணும் என்று. அடுத்த கட்டத்துக்கு சினிமா கொண்டு வரணும், அடுத்த மனநிறைவு. ஆனால் இது ஒரு சேலஞ்ச் தானே. நாங்கள் பணத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கலைப்படைப்புகளுக்கு கூடுதலாக எல்லா கலைஞர்கள் என்றாலுமே இந்த பணம் என்பது ஒரு பெரிய ஒரு ஈழத்தை பொறுத்தளவில் பெரிய ஒரு பிரச்சனையாகவும் அது ஒரு கேள்வியாகவுமே இருக்கின்றது. சரியாக இன்னும் அவர்களுக்குரிய அந்த கொடுப்பனவுகள், சரியான படங்கள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை, திருப்தியாக கிடைப்பதில்லை. ஒரு அளவு கிடைத்தாலும் அது திருப்தியாக கிடைப்பதில்லை என்பது மிக வருத்தத்துக்குரியது தான். என்றால் மிக விரைவில் வணிக ரீதியா வெற்றி பெற்றால் சந்தோஷம். அதுக்கான முயற்சிகள் தான் நாங்க இப்ப ஒவ்வொரு சிட்டிலையும் போடணும் என்று இறங்கிக் கொண்டிருக்கோம். ஆனா இருப்பினும் எங்களோட மக்களை நான் கூட சொல்லல, அப்படி நாங்க பழக்கப்பட்டுட்டோம். தென்னிந்திய சினிமா மோகத்துல நாங்க இருக்கிற. இப்ப பாத்தீங்கன்னா வாரக்கிழமை விஜயோட படம் வரப்போது அந்த போகும் சிட்டில மட்டும் 12 காட்சிகள், 12 காட்சிகளும் சோல்ட் அவுட். 2 நாள் விளம்பரம் போட்டு 2 நாள்ல டோட்டல் புக்கிங் 12 காட்சியும். அப்ப இந்திய சினிமா மோகத்தில இருந்து எங்களுக்குன்னு ஒரு அடையாளம், எங்களுக்குன்னு ஒரு சினிமா அடையாளத்தை நாங்கள் நிறுத்துறது என்றால் அதுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். வணிக ரீதியா வெற்றி பெறுன்ற நாங்க இன்னும் நிறைய உழைக்கணும். அந்த கட்டத்துக்கு நாங்க இன்னும் வரையிலே என்றது நிதர்சனம். உண்மை. அதை நீங்க சொல்வது சரி. ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் காலங்கள் தேவைப்படுகின்றது நினைக்கின்றேன் அந்த இடத்துக்கு வருவதற்கு. ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு தொழிலாக அவர் இருக்கிறார்கள். நாங்கள் இதை இனி எங்களது இன்னொரு பொழுதுபோக்காகவோ அல்லது பக்கமாக எங்களுக்கு மெயின் பிரதான தொழில் வேறொன்று தேவைப்படுவதனால் இதுக்குள் இறங்கி செய்வது என்பது சிரமம் என்று நினைக்கின்றேன். மக்களை மட்டும் கூட சொல்லக்கூடாது. மக்கள் எங்களோட கதைகளுக்கு தயாரா இருக்கணும். ஆனா நாங்கள் படைப்பாளிகளும் இப்ப நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா இதைத்தான் நான் சமைச்சேன் நீ சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க சமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி மக்களோட ரசனை என்ன, அவளுக்கு என்ன விருப்பம் என்று தெரிஞ்சு கலைஞர்களும் தங்களை வளர்த்து கொள்ளணும். இப்ப இளம் சமுதாயம் அதை செய்தானே. எங்களோட வயசு எங்களுக்கு மூத்த கலைஞர்கள் நாங்கள் ஒரே இடத்துல நிக்கிறோம், எங்களோட தேடல் இல்லையோ என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் மக்களுக்கு என்ன விருப்பம், மற்றது டெக்னிக்கல் வாய்ஸ், மற்ற ஒரு திரைக்கதை எழுதுவது என்ன என்று அதுகளை தேடி அறிஞ்சு எங்களை வளர்ந்து போட்டு மக்களுக்கான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுத்தோம்னா நிச்சயமா அவையில் எங்களை ஆதரிக்கவும் வணிக ரீதியாக எங்களை படைப்புகளை வெற்றி செய்யவும் தயாராக இருக்கணும். ஸோ படைப்பாளிகள்லையும் தப்பிக்குத்தான், மக்களிடம் சொல்லக்கூடாது. நிச்சயமாக முக்கியமாக அது நீங்க சொன்னது சரி. படைப்பாளிகள்ல தான் ஒரு முக்கா பங்கு இருக்குது, பிறகு மிச்சம்தான் மற்றவர்களுடைய பங்கு என்று நானும் அதனை ஏற்றுக்கொள்கிறேன். தர்ஷினி நினைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் தர்ஷினி, வாங்கோ.
உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் உற்சாகமான வணக்கம். பாமாதிருக்கும் இன்றைய மற்ற மலர்கள் நான் நினைக்கிறேன் 230 சிறப்பான வாழ்த்துக்கள். நிறைய நாள் பார்க்காத மாதிரி இருந்தது. மீண்டும் மற்றது மலர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி வரவேற்றபடி இன்றைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கும் சிவகுமாரன் அவர்களை வாழ்த்தி வரவேற்றபடி நிறையவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க. பெரிய கட்டிக்காரி தான் நினைக்கிறேன். அழகான உரையாடல், அழகா இருக்குது, உங்களோட குரலும் நல்லா இருக்குது. நாளைய மாற்றம் உங்களை தொகுப்பது பார்த்துதான் ரொம்ப பிடிச்சிருக்கிறது. நல்ல பெரு நடிகர்கள் அத்தனை இறக்கி அதை செய்யறீங்க நினைக்கிறேன். நல்ல தெளிவான காணொலியா இருந்தது. நானும் பார்க்க ஆர்வமாய் இருக்கின்றேன். நான் சுவிஸ்ல இருக்கிறேன், நிச்சயமாக பார்ப்பேன். பார்த்து அதற்கான கருத்துக்களை எழுதுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி தர்ஷினி. கடகடன் உங்களது கருத்துக்களை தந்திருக்கிறீங்க. சுவிஸ்லயும் நான் நினைக்கிறேன் மிக விரைவில் இந்த காணொலி படத்தொகுப்பு வெளிவரும் நினைக்கின்றேன். நன்றி நன்றி. அடுத்த கலைவாணி ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் கலைவாணி ஆசிரியர் அவர்களே, வாருங்கள். வணக்கம். வணக்கம் சாந்தினி ரங்கன் அவர்கள் மற்றும் சிவகுமாரன் அவர்களுக்கும் வணக்கம். சாந்தினி ரங்கன், நீங்கள் தொடர்ந்து நல்ல நிறைவான நல்ல அறிஞர்களை நீங்க கொண்டு வருவது வணக்கம். இன்றையும் ஒரு மிக பிரபல்யமாக ஒரு காலத்துல நீங்கள் இவரை நான் என்னுடைய நிகழ்ச்சியில சேர்த்துக் கொண்டேன் பெருமைப்படுகிற அளவுக்கு கட்டாயமாக சிவகுமாரன் அவர்கள் வளர்த்தார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் அந்த படத்தை பார்த்ததால எனக்கு இந்த நம்பிக்கை வந்தது. ஏனென்றால் நான் தியேட்டருக்கு போகும்போது உண்மையிலேயே நான் ஒரு நாடக வடிவில் இருக்கும் என்று அப்படித்தான் நினைத்தேன். ஒரு இதுல பார்க்கிற மாதிரி, ஒரு மொபைல்ல நாங்கள் படம் பார்க்கிற மாதிரி ஒரு நாடக வடிவில் தான் நினைத்து கொண்டு போகிறேன். ஆனால் முற்று முழுதாக அது தவறு என்று நான் வெளியே வருகின்ற போது ஒரு நிறைவான மனதோட, ஒரு நிறைவாக சந்தோஷத்தோட வந்தோம். ஏனென்றால் ஒரு படத்தை பார்த்தேன். நாங்கள் ஒரு இந்தியன் படம், எங்கட படம் என்று நான் நினைக்க முடியாத அளவுக்கு அந்த படத்தை நான் பார்த்து முடிந்து வெளியில வருகின்ற போது உண்மையாக ஒரு இந்தியா தயாரிப்போ அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு நாங்க வெளியே வரைக்கும் சந்தோஷமா வருவோம் தானே. அது மாதிரி தான் நான் வெளியே வரும்போது சந்தோஷமாக வந்து உடனே கட்டி பிடிச்சவங்க சொன்னேன். மிக சிறப்பாக இருந்தது என்று உண்மையில நான் அப்படி நினைத்து வரவில்லை. அதனால எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. அவருக்கு எப்படி பாராட்டுதுன்னு தெரியல. என்னென்றால் நானும் உள்ள வெளியில வரைக்கும் எனக்கு கவலையா இருந்தது. ஒரு பூ கூட கொண்டு வர இல்லையே, நாங்க அப்படி நினைச்சிருக்கல, ஒரு பூ கூட கொண்டு வர இல்லையே, பாராட்ட முடியலையே. ஆனா இன்றைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு சாந்தினிக்கு நன்றி சொல்ல வேணும். இந்த படத்தை பார்க்கல, அதாவது இந்திய படத்தின் தரத்திலேயே இருந்ததாலதான் நான் அந்த தரம் கொஞ்சமும் சொல்றவில்லை. நல்ல கதைக்கு சொல்லவில்லை. இந்திய படம் போலவே தரமாக இருந்தது. நினைத்து கொண்டு நாங்கள் படம் என்று நினைத்து கொண்டு பார்த்தா தான் அப்படி இருக்கும். அவ்வளவு சிறப்பாக இருந்தது. கதை நகர்த்தி சென்ற விதம் மிக அற்புதம். கதை மிக அற்புதமாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த தலைமுறையினருக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் விளங்கக்கூடியது மாதிரி இருந்தது. அதோட இந்த நடிப்பு இந்த சிறிய பாத்திரங்களா இருந்தானே, பெரிய பாத்திரங்களா இருந்தானே, ஒவ்வொருவரிலையும் அவர் இவ்வளவு கவனம் எடுத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொருவற்ற நடிப்பும், ஒரு சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் எல்லோருமே நல்ல சிறப்பாக தான் நடித்திருந்தார்கள். ஆனா எங்களுக்கு பிடிக்கிறது வேற. இப்ப எனக்கு பிடித்ததுன்னு சொன்னால் முதலில் மாமனுக்கு வந்தவர் பெண், அதாவது கதாநாயகின் மாமன் சிறப்பாக இருந்தது. அதை எனக்கு பிடித்து கொண்டது. அப்படி ஒருவருக்கு ஒரு இது பிடித்திருக்கும் தானே. உண்மையில அங்க ஊர்ல தாயத்துல எடுத்த படம் எடுத்ததெல்லாம் நாங்களும் தாயத்துல நிற்பது போல ஒரு உணர்வு வந்தது எங்களுக்கு. அப்படித்தான் எடுத்திருக்காங்க. இயல்பாக அவர்களுடைய பேச்சு, அந்த சுற்றாடல் எல்லாம் உங்களுக்கு அது நாங்களும் அங்கேயே நிக்கிறது போலதான் இருந்தது. அந்த அவருடைய திறமைய சொல்ல போகணும்னா, அந்த 2009 நிகழ்வை நாங்கள் எத்தனையோ நிகழ்ச்சியில நான் பார்த்துக்கேன். பாடல்கள், நான் தாயக பாடல்கள்லயோ அல்லது நிகழ்ச்சிகள், டிவி நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த நிகழ்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தினால் எங்கட அந்த கதாநாயகிന്റെ அப்பா அவருக்கு இப்படி நடக்கிறது இருந்தது. நாங்களும் அதுக்குள்ள போயிட்டோம், அந்த கதைக்குள்ள போயிட்டோம். அது மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது.
சரியான கவலையா இருந்தது. அதே போல அந்த மாமனுடைய இந்த கதாநாயகன் மாமன் என்ற மனைவி பிள்ளைகள் இறகுற போதும் அது மிக மனதை சரியான கவலைப்படுத்தி விட்டது. ஏன்னா அதுக்கு அந்த கதைக்குள்ள நாங்க போட்டோம்ன்றதுதான் அந்த உண்மையா கண்ணீர் வந்தது. ஏன்னா அந்த கதைக்குள்ள போயிட்டோம். அப்படித்தான் இருந்தது. மிகவும் சிறப்பாகவே இருந்தது. ரெண்டு பாடல்கள் இரண்டுமே சூப்பர், ரெண்டும் நல்ல பாடல்கள், நன்றாக அமைந்திருந்த இசையமைப்பு சரி, அதற்கு கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோ எல்லாம் சிறப்பாக இருந்தது. அந்த ஒரு பாட்டுக்குள்ளேயே அந்த தாயக நிகழ்வு அப்படியே அந்த பாட்டுக்குள்ளேயே அடக்கிட்டார். மிச்சம் கதையெல்லாம் வேறு பாட்டுக்குள்ளேயே ஒரு அரைவாசி அந்த கதையை போற அளவுக்கு வச்சு இழுக்காமல் அதுக்குள்ள போட்டது அது ஒரு சாதுரியமான ஒரு இதாப்பட்டது எனக்கு. மற்றும் தாயகத்துல அந்த எல்லாருமே தாயக சூழலை எங்களுக்கு அப்படியே மனதில கொண்டு நிறுத்தினதால நாங்கள் மிகவும் நிகழ்ந்துதான் அந்த பாடத்தை பார்த்தோம்னு சொல்லலாம். இந்த படம் உண்மையா தாயகத்தில வெளியிடப்பட வேண்டும், நிறைய பேர் பார்க்க வேண்டும். பார்க்கறதால அங்கே ஒரு 10 பேர் தானும் இந்த படத்துல கூறப்பட்ட சேர்த்து எடுத்து வரப்பட்ட நிகழ்ச்சிகள், அதாவது மூட நம்பிக்கைகள், அந்த தவறாக நடக்கின்ற ஆண்கள் தவறாக நடக்கின்ற விதங்கள், அந்த அப்படியான செயல்களை எல்லாம் இந்த இதுல கொண்டு தந்திருக்கிறார். நிகழ்காலத்துல நடக்கிற அத்தனையும் அதுக்குள்ள சொல்லி இருக்கிறார். இந்த மாற்றம், இந்த நாளைய மாற்றம் இதுல ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். அதாவது தாயகத்துல இந்த படம் ஒளிபரப்ப வேண்டும். அங்கு கொஞ்சம் ஒரு 10 பேராவது நாளைய மாற்றம் அடைந்தால் அதுவே சிபோவுக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்று நான் நம்புகிறேன். மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும். சிபோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை மட்டும் சொல்ல முடியாது, சிவகுமாரன் அவர்களையும் சேர்த்துதான் சொல்ல வேண்டும். மற்றும் கலைஞர்கள், அதாவது நடிகர்கள், இசையமைப்பாளர், நீங்க எப்பொழுது குறிப்பிட்டீங்க எவ்வளவு பேர் உங்களோட சேர்ந்து நகர்த்தி இருக்கிறார்கள் என்று அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர வேண்டும், இது தொடர வேண்டும். எங்களால முடிந்தது கட்டித்தரத்தான் முடியும். நீங்களும் பொருளாதாரமா கை கொடுக்காவிட்டாலும் நொந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி 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 டீச்சர் கலைவாணி டீச்சர். மிக ஆர்வமாக உங்களது பார்த்த பார்வையை மிக அழகாக சொல்லி இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறேன் அந்த படத்துக்குள் நீங்களும் ஒன்றித்து விட்டீர்கள். அந்த அளவுக்கு உங்களை அந்த படம் ஈர்த்திருக்கின்றது நினைக்கின்றேன். மிக்க நன்றிகள் உங்களுக்கு. நன்றி 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 வணக்கம். நன்றி. அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம். வாரேன் கிருஷ்ணமூர்த்தி என்ன நினைச்சிருக்கிறேன். வணக்கம், வாருங்க. வணக்கம். ராஜினி அல்போன்ஸ். வணக்கம் சாந்தினி அவர்களுக்கும், சிபு சகுமாரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். மூலிகளும் கல்யாணி அவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். சிறப்பா இருந்து நான் இந்த பேஸ்புக்ல இருந்து இந்த படத்துல இதுகள் எல்லாம் கூடுதலா பார்த்திருந்தேன். சரியான கஷ்டமான வேலை தான். ஆனா நீங்க முன்னின்று உலகத்தையும் செய்து முடித்திருக்கிறீர்கள். அதுக்கே உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாராலையும் போய் செய்ய முடியும். இந்த வருஷம் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க கொண்டு வர்றதுக்கு. உண்மையிலேயே அந்த உள்ள நடந்ததை நீங்க ஒரு படமா கொண்டு வர்றதுக்கு உண்மையிலேயே இருக்கிறது. சிறப்பான கொண்டு வந்த சாமியாருக்கு நன்றியை கூறி நன்றி கூறி விட வருகிறேன். வணக்கம். நன்றி நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மிக்க நன்றிகள். இதில் அடுத்து கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிற கண்ணனா நடிகராகவும் ஒரு விமர்சகராகவும் இந்த படத்தை பார்த்தவரும். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி என்ன. வணக்கம், வாருங்கள். வணக்கம் 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 சாந்தினி அவர்களே. வணக்கம் சிவோவுக்கும் மற்றும் இங்கே பார்வையாளராக இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். உண்மையில இந்த படம் சிறப்பா வந்ததுக்கு காரணம் நான் நடிச்சபடியாதான். ஒரு போடு போடுறீங்க.
அப்ப உண்மை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் இப்ப இன்று இல்லை, நாளைய நாம் அந்த நாடகம் தொடர் நாடகம் நடந்ததுல இருந்து நாங்கள் சிவோட பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில ஒரு ஒரு விற்பனி என்றுதான் சொல்ல வேணும். எல்லா துறையிலையும் ஒரு ஒரு வெற்றிகரமாக செயற்படக்கூடிய ஆள். அதாவது ஒரு இலங்கையிலிருந்து நேற்று வந்த பிள்ளை மாதிரி தமிழ் சாரணமாக எழுதவும் வாசிக்கவும் கதைகளை அவே புனைந்து எழுதி கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தில் ஒரு தமிழுக்கு ஒரு ஆற்றின் சேவையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். உண்மையில இந்த படத்தின் கதை ஒரு சமுதாயத்தின் ஒரு பல கோணங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. உண்மையிலே ஒன்று சாதி அமைப்பு ஒன்று அதில் சொல்லி இருக்கிறா. மற்றது எப்படி அந்த பொன் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு பெறுகிற ஆசைகளை வளர்த்து கொண்டு பெறுபவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்ற விடயத்தை கூறியிருக்கிறார். இந்த மற்றபடி இந்த இங்கே இருப்பவர்கள் ஒருவர் எப்படி கதைக்கிறார்கள் என்றதை கூறியிருக்கிறார். அவர் இவரை பற்றி தேவையில்லாத கதைகளை கதைக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை சொல்றது, அந்த விடயங்களை தொட்டு வந்திருக்கிறார். இது எங்களோட தமிழற்ற ஒரு யதார்த்தமான படம். உண்மையிலே நான் படத்தை பார்த்து விட்டு நான் எதிர்பார்க்கவில்லை, சொல்லிக்கொண்டு தான் இருக்கிற நெடுகலம் கிருஷ்ணமூர்த்தி மண்டைக்க பிரச்சனை செட்டியான டென்ஷனாக இருக்குது. இந்த படம் வெளிவருந்தனையும் நான் சொன்னேன், இப்போதான் புள்ள இதன் இருக்கு, பொறு மாதம் வந்துவிடுது, பொறும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறது. அப்போ இவ அந்த கடைசி நேரத்தில் அந்த படத்தை நான் பார்த்து முடிச்சு போட்டு எங்கே சிவோட்டு வெளியில் ஓடி ஆளை பிடிச்சி உடனடியாக அவங்க அந்த இதை அன்பையும் பாராட்டையும் தெரிவித்த போதுதான் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருந்தது. உண்மையில நான் எதிர்பார்க்கையில் பல படங்களை நான் அந்த ஈழத்து படங்கள் பலருக்கு பார்த்துருக்கின்றேன். இந்த கதையமைப்பு, மற்றது எடிட்டிங், மற்றது டைரக்ஷன் எப்படி எங்கெங்க வர வேணும், தொய்வே இல்லை. அந்த தியேட்டரில் நீங்கள் பார்த்துருக்கலாம், 300 பேருக்கிட்ட அவ்வளோ பேரும் அமைதியாக இருந்து கைதட்ட வேண்டிய இடத்த கைதட்டி, தங்களை மறந்து கைதட்டி, அழ வேண்டிய இடத்த பல பேர் அழுதுருக்கிறேன். அந்த அப்படியான ஒரு படம் இருக்குது. உண்மையில அந்த கலைவாணி டீச்சர் சொன்ன மாதிரி அங்கே ஈழத்தில் இந்த படம் கட்டாயம் மூடப்பட வேணும், அங்கேயும் அது மக்கள் பார்க்க வேண்டும். அப்போதுதான் எங்களோட திறமை எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்தியனை நம்பி இந்திய படங்களையும் இந்திய நடிகர்களையும் நம்பி இருக்கிறோம். எங்களுக்குள்ளேயும் எங்களால் முடியும் என்றதை அங்கே சிவோ ஆணித்தரமாக நிலைநிறுத்தி இருக்குது. அதை விட்டு நான் பெருமை அடைகிறேன். உண்மையில் இந்த படம் இன்னும் பல இடங்கள் ஊட இருக்குது. ஆகவே நாங்கள் இதில் இந்த விமர்சனம் அப்பால் இந்த படத்தை ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்து அவர்கள் விமர்சிக்க வேண்டும். நாங்கள் எங்களை பற்றி சொல்லுவது போல இருக்குது எனக்கு. ஏனென்று சொன்னால் நாங்களே தொடர்ந்து விமர்சித்து கொண்டிருந்தால் அது எங்களை நாங்கள் சொல்லுவதாக இருக்கும் என்று தான் நினைச்சேன். ஆனால் அப்படி இல்லை. நான் அவர் ஒரு பேட்டியில் கேட்டிடத்தை ஒரு பேட்டியிலே கொடுக்கிறான். நான் புலியண்டே சொல்கிறேன். நான் இந்த நாடகங்கள் எது புலை வந்தால் சிவோ இது புலை, இது இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும், இல்லை அப்படி செய்தால் நல்லா இருக்கும் அண்டு 2 பேரும் ஆக்கி பண்ணி கதைச்சிருக்கிறோம். அப்போ அப்படியான தன்மை இருக்கு. ஆனால் இதில் நான் எதுக்குமே சொல்லிடுறேன், இந்த படத்தில் எதுக்குமே சொல்லல. உண்மையிலே சிவோவை கட்டிப்பிடிச்சு நான் அது மறந்த ஒரு சந்தோஷம். அதை நான் சொல்லி ஆகணும். நீங்கள் பாருங்க, மற்ற பார்க்காதாக்கள் இந்த படத்தை பாருங்கோ. நோர்வேல கூட இருக்குது, பிரான்ஸ்ல கூட இருக்குது, ஜெர்மனியில் பல இடங்கள் கூட இருக்குது. இந்த படத்தின் கதையை கேட்டு இங்கே ஆன்ஸ்பர்கில் ஊடையிலேன்னு இருந்தது. நாங்கள் இப்போ ஊட வேணும்னு இங்கே பல பேர் கேட்ட இடத்துல இங்கே ஆன்ஸ்பர்க் தியேட்டர்லேயும் ஊட இருக்கிறது என்றதை கூறிக்கொண்டு உண்மையில் இந்த சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு நேரத்தில் சாந்தினி அவர்கள் சிவோவை அழைத்து இப்படியாக செய்வது வரவேற்கத்தக்க விடயம். வாழ்த்துக்கள் சாந்தினி, வாழ்த்துக்கள் சிவோ, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி கண்ணன் அண்ணா, மிக்க நன்றிகள். அதுல நீங்களும் ஒரு நடிகனாக நடித்து இணைந்து பயணித்தது உங்களுக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நேரத்துல. நிச்சயமா நான் பெரிய திரையில என்ன பார்க்கவே இல்லை, தான் முதல் பார்த்தேன். இப்படியா வடிவா நாள் உண்டு, அதுல தான் தெரிஞ்சது. ஆம், எல்லோரும் பாராட்டி இருப்பார்கள். உண்மையில பலரது பலரை பெரிய திரையில் பார்க்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாகத்தான் இருந்திருக்கும் பலருக்கு நினைக்கின்றேன்.
மிக்க நன்றிகள் கண்ணன் நன்றி, இணைந்து நன்றி, வந்து நன்றி, உங்களது நன்றி. கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றி, தந்தமை நன்றி, நன்றி நன்றி. நன்றி நன்றி. இவ்வாறு பல உறவுகள் இந்த படம் பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சிபோ, நீங்கள் இந்த படத்தின் என்ன இதுகள் நீங்கள் இதில் ஏதாவது இன்னும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா, அல்லது இதை விட அடுத்த படத்தில் இன்னது செய்ய வேண்டும், இன்னும் நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? ஒரு கலைஞன் தன்னை படைப்பை முழுமையா நினைச்சிட்டானா அவன் வளர முடியாது. எனக்கு பார்க்க பிள்ளைகள் தான் தெரியுது. இன்னும் இதை திருத்திருக்கலாம், அதை திருத்திருக்கலாம் அப்படின்னு. டெக்னிக்கல் வாய்ஸ் மற்ற சவுண்ட்லேயும் கொஞ்சம் இன்னும் நாங்கள் திருத்தங்கள் செய்ய இருக்குது. அது உங்கள் கண்ணோட்டத்தின் பார்வையாக இருக்கிறது. உண்மையில புதிதாக இதனை பார்ப்பவர்களுக்கு அது தெரியாது, என்னது செய்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் அதனுடைய வளர்ச்சி இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த வகையில நீங்களும் இன்னும் அடுத்தடுத்த உண்மையில இப்பொழுது நீங்கள் ஒரு படி எடுத்து வச்சிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்த படியெல்லாம் உயர்வதற்கு உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த படம். கண்டிப்பா நான் அதைத்தான் நினைச்சுக்கணும். இந்த படத்துக்கு கிடைக்கிற ஆதரவை பார்த்துத்தான் இனி தொடர்ச்சியா நான் செய்யறதா இல்லையா என்ற ஒரு முடிவில் இருந்த நான் மக்கள் விளைவு ஆதரவு விளைவு அன்பு தரும்போது கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட், பெரிய ஒரு ஊக்குவிப்பு. நினைக்கிறேன் எங்களுடைய வெளிநாடுகளில் எல்லாம் ஆண் திரைப்பட இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், மீடியா டிசைனர், எடிட்டர் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் பெண்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள். அதில் நீங்கள் எனக்கு தெரிந்தவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா இந்த துறை சார்ந்து இக்கால் பக்கம்? இதுவரையும் இல்லை. நான் சொல்லலாமா? சொல்லுங்க. சிவோ அவர்களுக்கு உண்மையிலே ஒரு அந்த டைரக்ஷன் செய்யறதுக்கு ஒரு உறுதுணையா இருப்பவர் கமராமன் சிவகுமார் அவர்கள். அவரால்தான் சிவோவுக்கு ஒரு பெரிய ஒரு பக்க பலம். அவர் கமராமன் வேறு யாராக இருந்து செய்வதா இருந்தால் அவற்றை எண்ணத்துக்கு அங்கே பெரிய இதாயிருக்கும், இடையூறாயிருக்கும். ஆகவே அவருக்கான பொறுமையாக இருந்து சிவா அவர்கள் சிவோவின் கணவர், அவர் பொறுமையாக இருந்து உண்மையிலே நான் பார்க்கின்றேன். அந்த கமரா வச்சுக்கொண்டு அந்த படத்துல பாடண்டால் சொல்லி மாளாது. நாங்கள் அங்க ஷூட்டிங்ல இருக்கும் போது அங்க கமரா இங்க கமரா அங்க பின்னுக்கு முன்னுக்கு நேரம் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளத்தையும் இன்னொருவர் பொறுமையாக செய்ய மாட்டார். அப்ப அந்த ஒரு கிரெடிட் கிரெடிட் கிரெடிட்ல அரைவாசி சிவகுமாருக்கு போகணும். சொல்ல வேணும். மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி, நன்றி கண்ணன். இவர்களுடைய அடுத்து இந்த மியூசிக் செய்த ஆக்கள் எல்லாருக்கும் உங்களுடைய பக்கங்கள் நீங்கள் முதலில் அறிமுகப்படுத்தி இருந்தீர்கள். பிரபாலினி அவர்கள் இதில் ஒரு பாடலை செய்ததாக இருந்தது. உண்மையில இவ்வாறு புதிய கலைஞர்களையும் நீங்கள் இதுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அது உண்மையில வரவேற்கத்தக்கது. நாங்கள் இடம் கொடுக்கத்தான் அவர்களுடைய தங்களது பக்கங்களையும் தங்களது திறமைகளையும் அவர்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில நீங்கள் வேறு புதியவர்களும் இதுக்குள் இணைந்திருக்கிறார்களா வேறு துறை சார்ந்து? இது 3 பாடல்கள் இருக்குது இந்த படத்துல. ஒண்ணு நாளைய மாற்றம், இப்ப நீங்க ட்ரைலர் மாதிரி டைட்டில் சாங் நாளைய மாற்றம். அதுக்கு வரிகள் எழுதினவர் பிரான்ஸ்ல இருந்து எங்களோட மூத்த கலைஞர் தானிதி தம்பையா கிழவர். அமைச்சது பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை உண்டு. அவர் தாயகத்தில் ஒரு இளம் இசையமைப்பாளர், மிக செய்திருக்கிறார். பாடினவை என்ற பேரை மறந்து போனேன், புறணிக்க வேண்டாம், சாரி. இது மாதிரி மற்றது ஒரு காதல் பாட்டு ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த பாட்டு வச்சதுக்கு காரணம் தாயகத்துல நாங்கள் எடுத்த காட்சிகள் எல்லாம் எங்களுக்கு கூடுதலா கிணத்தடி மரத்தடி அப்படி என்று
ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல மாந்தோப்பு அப்படி இப்படின்னு. அப்ப நாங்க யாழ்ப்பாணத்தை அழகை காட்டணும், அப்ப என்ன செய்யறது என்ற ஒரு யோசனையில சரி ஒரு காதல் பாட்டு, காதலனும் காதலியும் சுத்துறது ஊர் முழுக்கத்தானே அப்படின்ட்டு தான் அப்ப அந்த காதல் பாட்டை போட்டு அதுல வந்து KK ஸ்பீச், மற்றது நூலகம், மணிக்கூர் கோபுரம், நல்லூர் கோயில், சிதுமலம்மன் கோயில், அப்படி ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் யாழ்ப்பாணத்துல எல்லா இடத்தையும் ஒரு பாட்டுக்குள்ள காட்டியிருக்கிறோம். அதுக்கான இந்த காதல் சாங். அதுக்கு வரி எழுதினவர் சஞ்சய் சிவாண்டு, அவரும் தாயகத்தில இருந்து. ஆர்வின் பிரசாத் அண்டு, அவரும் ஒரு தாயகத்தை இசையமைப்பாளர், அவர் இசையமைச்சிருக்கார். அதே மாதிரி இந்த என்னுடைய நெடுநாள் ஆசை, இந்த மல்லாவி பாட்டு, இந்த போர் பாட்டு, அதை நான் சொல்ற மாதிரி பிரபாலினி இசையமைச்சிருக்கார். கலைஞர்களை உள்வாங்கியிருக்கிறோம். அதை தாண்டி இதுக்கு அந்த நாங்கள் டப்பிங்கும் கன்னடங்கள செய்த நாங்க பிரான்ஸ்ல நிறைய கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள், பரான KP லோதாஸ் அண்ணன், குணபாலன், ஜானதிங்கள், அப்படி மூத்த கலைஞர்கள், ஆசைப்பிள்ளை என்று நீங்க கேள்விப்படுவீங்க. அவர் அவர் நிறைய பேர் அங்க பிரான்ஸ்ல டப்பிங் செய்திருந்தவர், இங்க ஜெர்மன்ல நிறைய பேர், அப்படி எப்படி கன்னடங்கள செய்தபடி அதெல்லாம் லெவல் பண்ண வேண்டி வந்தது. ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு இதுல இருக்கும். அந்த லெவல் பாரத் ஸ்வனேசன் என்று ஒரு இளம் இன்ஜினியர், அவர் சவுண்ட் இன்ஜினியரிங் செய்யறவர், அவர் செய்திருந்தார். இவையெல்லாம் எங்களுக்கு டெக்னிக்கல் வாய்ஸா இருந்த ஹெல்ப். மிச்சம் எல்லாமே என் கணவர். ஆமா, இனியும் அடுத்தடுத்த படங்களுக்குள் இவர்களை கூட்டிணைத்துக் கொண்டு புதியவர்களை முனைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக. அடுத்து இன்னொரு உறவுகளாக இணைந்திருக்கிறார்கள் மன்னாசிரியர். வணக்கம் மன்னாசிரியர் அவர்களே, பாருங்க. அன்மியூட் பண்ணுங்க. படத்தை பார்த்து வணக்கம் வாருங்க. சரி இப்போது கேட்கிறது. இன்று இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய இயக்குனர் திரைசை இயக்குனர் சிபு அவர்களுக்கும் மற்றும் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை தொகுத்து அழகுற வழங்கி கொண்டிருக்கும் சாந்தினி அவர்களுக்கும், லண்டன் தமிழ் ரேடியோ சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களில் அனைவருக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் நெருக்கடியான நேர காலகட்டத்தில் இப்படியான ஒரு இளம் நட்சத்திர இயக்குனரை இன்று அழைத்து வந்ததுக்கு உங்களுக்கு முதல் நன்றி. இனி சிவோ அவர்களை பற்றி நான் சிறு சொல்ல போனால், அவரை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும். இங்கே டீஸ்பர்க்கில் வாழ்ந்தவர்கள், டீஸ்பர்க் தமிழகத்தில் கல்வியற்றவர். டீஸ்பர்க்கில் அவருடைய திறமையை நான் முதல் கண்டுகொண்ட அவர் நினைக்கிற 7-8 வயதில் இருக்கும், 10 வயதுக்கு இருக்கும். இந்த டீஸ்பர்க் தமிழாலயத்தில் அவர் பேச்சு போட்டியில் நான் பார்த்தேன். அன்றே நான் யோசித்தேன், எதிர்காலம் இவருக்கு நல்ல அமையும் உண்டு. அவ்வளவு சிரமமான ஒரு பேச்சு போட்டியை இதை பார்த்துருக்கேன். அப்படி 2-3 தடவைகள் பார்த்துருந்தேன். அது பிறகு அவர்கள் இடம்பெயர்ந்த பிராங்க் போட்டு போயிட்டார்கள். அப்படி மாறி ஏன் தொடர்புகள் இல்லா போது பிற்பாடு ஒரு 7-8 வருஷம்தான் தொடர்புகளே இருந்து கொண்டிருக்கின்றார். உண்மையில் ஒரு கட்டிக்கார பிள்ளை, நல்ல ஒரு கட்டிக்கார பிள்ளை. நான் பார்த்த அளவிலே நல்ல ஒரு எல்லோருடையும் நல்ல பழகுற பண்பு இருக்குது. அதோட அவளோட திறமை இருக்குது, நிறைய திறமைகள் அவருடைய திரைப்படத்துறையில நிறைய நல்ல ஒரு அனுபவம் சாலி போல் தெரிகின்றது. நல்ல அதை ஒட்டியதான் அவள் கல்வியும் கற்றிருக்கிறார். அதனால் அவன் திறமைகள் இன்னும் வெளிப்படும் என்று நினைக்கின்றேன். இனி இந்த படத்தை பற்றி நான் சொல்ல போனால், உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்து அநேகமானார்கள் 90% எதிர்பார்த்து போனது அவ்வளவு சிரமமாயிராது. ஆனால் எதிர்மாறாக நாங்கள் 90 மாணவர்களுக்கு பார்த்தால் எதிர்மாறாக 95-99% மாணவர்கள் எல்லோருக்கும் பிடிச்சு கொண்டது அந்த படம். உண்மையில் அது நாங்கள் எதிர்பார்க்காத விட திறமை செய்திருக்கிறார்கள். அது நிறைய கலைஞர்களின் பங்களிப்பும் அவர்கள் உழைப்பு மிக மிக அபரிதமாக இருந்தது. இதில் அந்த படத்திலே அவர் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறார் அந்த படத்திலே. உண்மையில் அது இன்று புலம்பெயர்ந்த சூழலில் இப்படிப்பட்ட படங்கள் நிச்சயம் தேவை. அதாவது அந்த படத்தை 3 இடங்களிலிருந்து எடுத்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலிருந்தும், தாயகத்திலிருந்தும், பிரான்சிலிருந்து, ஏமனிலிருந்து 3 தளங்கள்ல இருந்து அந்த படத்தை எடுத்து அந்த ஒளிப்படங்களை செய்திருக்கின்றார்.
அதே நேரத்தில் தாயக கலைஞர்கள், புலம்பெயர்ந்த கலைஞர்கள், அதாவது பிரான்ஸ், ஜெர்மனி, வேறு நாட்டு கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர் எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை செய்திருக்கிறார். உண்மையில் நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அது என்ன, நாங்களும் அந்த துறையில் இருப்பதால் இவ்வளவு பணத்தை செலவழித்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பது நிறைய எனக்கு தெரியும். முதல்கண் அவருக்கு இந்த நன்றியையும் வாழ்த்து. அடுத்து அந்த படத்திலே அவர் கையாண்ட விஷயங்கள் உண்மையில் அது தாயகத்தின் அவலத்தை காட்டியிருந்தார், சாதிய கொடுமைகளை காட்டியிருந்தார், மற்றது குடும்ப வன்முறைகளை காட்டியிருந்தார், மற்றது புலம்பெயர் தேசத்திலே இப்போ ஒரு பெண் பிள்ளை தனியாக வந்து இங்கே இந்த அவலங்களை குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் நாட்டில் உள்ளவர்கள் ஒரு பொருளையே எப்படியும் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டால் காணும் என்ற ஒரு மனநிலையில எப்படிப்பட்ட ஆக்களுக்கையும் அந்த கல்யாணத்தை செய்து வைத்து அந்த பெண்ணின் அவலத்தை விவரித்திருந்தார். உண்மையில் அது மிகவும் அந்த பெண்ணை போல நூற்றுக்கணக்கான பெண்கள் புலம்பெயர் நாடுகளில் பெரும் அல்லோலப்படுகிறார்கள். அந்த பெண்கள் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது. உண்மையில் அது நிச்சயம் அது தேவையான ஒரு படமாக இருக்கின்றது. அடுத்து அந்த பெண் இந்த குடும்ப வன்முறை, குடும்பத்தால் உறுப்பினர்களே வன்முறைக்கு ஆளாக்கப்படிய சூழ்நிலைக்கு அந்த படத்தை காட்டியிருக்கிறார். உண்மையில் அது நிறைய நடந்தோடு தான் இருக்குது. அது மாத்திரமே எத்தனையோ இது மாதிரி எத்தனையோ தற்கொலைகள், கொலைகள் சம்பவங்கள் கூடி புலம்பெயர் தேசங்களில் நடந்திருக்கின்றது. அடுத்தது அந்த பெண் அந்த ஒரு கல்யாணத்துக்கு இந்த வந்து அவ படுற துன்பங்கள், கஷ்டங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறா என்பதையும் நிறைய அந்த படத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார். நம்மற்றது காதல் பாட்டம் அதில் வந்திருக்கின்றது, சோக பாட்டும் வந்திருக்கின்றது. உண்மையில் அது ஒரு கலவையாக எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கிறதால் உண்மையில் எனக்கு அதை நிறைய பிடிச்சி கொண்டது. என்ன, நானும் என்னோட துணைவையும் போய் பார்த்துருந்தோம் தியேட்டரில் பார்த்தபோது ஒலி அமைப்புகள் எல்லாம் மிகவும் அவரிதமாக இருந்தது. அந்த வகையில் சிபோ அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக எனது சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். தொடரவனும் அவன் முதல் படமே ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது. எனவே அடுத்தடுத்த படங்கள் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார், மேலும் பல வெற்றிகளை சந்திப்பான் வாழ்த்தி கொண்டு எனது சிறிய கருத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவராஜ மாஸ்டர், ஓடி வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தந்தீங்க. நீங்கள் பார்த்ததை அழகாகவும் கூறியிருக்கிறீங்க. மிக்க நன்றிகள். உங்களை பலரது ஊக்குவிப்புகள் தான் இவர்கள் போன்றவர்களது கலைஞர்கள், படைப்பாளர்களை ஊக்குவிப்பது தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர்கள் நகர்வதற்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும், ஒரு சக்தியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மிக்க நன்றிகள். அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் கை கொடுப்போம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்து புத்திசியாமணி சார் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் புத்திசியாமணி சார். வணக்கம். வணக்கம். வாங்கோ. முதலாவது சிஓ என்ன மன்னிக்கணும், அந்த படம் பார்க்க வரையில்லை. படம் எவ்வளவு திருப்தியா இருந்தேன்னு சொல்லி தியேட்டர் வாசல்ல நீங்க முகமலர் அந்த காட்சி முகநூலில் பதிவிட்டிருந்தார்கள். அப்போ யோசன் ஒரு கிழக்கித்தான் இருக்கின்றது. அதனால முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த தியேட்டர்ல ஆக்கள் இருந்தான்னு சொல்லி அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதுல உண்மையில எனக்கு அந்த வரையெல்லாம் போச்சு. இருந்தாலும் சிஓவை நான் நிறைய தடவை பாராட்டியிருப்பேன், காண்ற நேரம் எல்லாம் பாராட்டித்தான். எனக்கு தெரியும் சிஓவில் இருக்கிற திறமை அப்படியானது. முதலாவது கடின உழைப்பு. சிஓன்னாலும் சரி, சிவாண்டாலும் சரி, கடின உழைப்பு. பேக்கரி வேலை செய்து போட்டு முடிய உழம்பி இந்த அலுவலையும் பார்த்தா சிரிச்சு கொண்டு இருக்குங்களே. எங்களாலேயே இல்லாது, உண்மையிலே இல்லாது. பெரிய பாரிய பொறுப்பு. என்ன, இந்த ஒரு படம் எடுக்கிறாண்டால் எத்தனை வருஷம் செல்லும் தெரியும் அந்த படம் வெளியில வாராண்டால். ஆனா இது உண்மையிலே இவ்வளவு நடிகர்களை எனக்கு ஒரு ஆள் அடிச்சு இருந்து ஆகன்னு கொண்டு அண்ணன் ஒரு பாத்திரம் இருக்குது நடிக்கிறீர்கள் ஒன்று. அப்போ கொரோனா பீரியட் ஆகணுக்கு நான் போகணும். நான் அம்மா கூட தூரத்துக்கு என்னால் வரையில்லாது கொண்டு எனக்கும் ஒரு விருப்பம் இருந்து ஆரம்பத்தில் நாளை நான் படம் தயாரிக்கல முதல் பட பூஜைக்கு நான் அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் அப்போ அதில் பங்கு பற்றி படிவா சாப்பாடும் தந்தவ. அப்போ யோசனை நான் அது நடிக்கத்தான் வேணும்னு சொல்லி அது கொரோனா ஒரு பெரிய பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி விட்டது. இல்லாட்டி நானும் இந்த திரைப்படத்துக்குள்ள வந்திருப்பேன். இனியும் ஏதாவது ஒரு
ஒரு சின்ன சின்ன பாத்திரம் இருந்தா ஜீவோ கூப்பிடுவோம் நினைக்கிறேன். என்னடா அண்ணா கட்டாயம் நன்றி. என்னடா ஜீவோன்ற எனக்கு அதுல கௌசியும் ஒரு நல்ல விமர்சனம் எழுதியிருந்தாரு, நான் பார்த்து நான். அப்ப அந்த விமர்சனம் எனக்கு உண்மையில எல்லாரும் என்ன ஆரம்பத்துல எங்களுடைய ஆக்கள் திரைப்படம் எடுத்து இப்படி ஒரு நல்ல விமர்சனத்தை இதுவரையில நான் கேட்க இல்லை. அது இலங்கையில இருந்தாலும் சரி, இலங்கையில இருந்தா இலங்கையில உண்மையில தயாரிக்கப்பட்ட படத்துல எனக்கு வெகுவாக கவர்ந்த படம்னா அது பொன்மணி. பொன்மணி நீங்கள் பார்த்திருக்க நியாயம் இல்லை. திருமதி கைலாசபதியும் அந்த படத்துல நடிச்சிருந்தார். அது பிலிம்பேர் இதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட படம். ஒரு சிங்கிள் டைரக்டர் பிரபல்யமான டைரக்ட் பண்ண படம். அதுக்கு பிறகு இந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்படைகளே எனக்கு உண்மையிலே சிவராயா போய் பார்த்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, கலவாணிட்டையும் கேட்டான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ஒரு இந்திய தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவ எடுத்திருக்கிறாங்க படத்தை. உண்மையில பூரிச்சு போனேன். எங்கட பிள்ளைகள் உண்மையில வெளியில வரணும், நல்ல நல்ல ஆக்கங்களை கொண்டு வரணும். இப்ப உங்களுக்கு அந்த திறமை இருந்தன்னா அதை வளர்த்து கொள்ளணும். நாங்கள் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வோம். உங்களோட இதுக்கு நிச்சயமா உதவி செய்வோம். நல்ல திரைக்கதைகளை எடுத்து எடுங்கோ. என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த சாந்தி ரங்கனுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். இங்கே கண்ணன் நிற்கிறார் கிருஷ்ணமூர்த்தி, அவரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்ற கேள்வி நான் பார்க்கல, நான் பார்த்தா அப்புறம் சொல்லுவோம். ஏழையா முருகதாசனும் நடிச்சிருக்கிறார் நினைக்கிறேன். எனக்கு தான் அந்த கொடுப்பனவை தரையில்லை. வந்து பாருங்க, ஆன்ஸ்பேக்ல ஓடுறீங்களே அவட போறான்ற பிளான் இப்ப. அப்போ ஆன்ஸ்பேக்ல பிரச்சனை இல்லையே. என்னடா நான் நடிச்சபடியா தான் படம் நல்லா வந்தான்னு சொன்னவே அதான். ஆனாலும் ஒரு திருப்தியான டைரக்ஷன் இருக்காட்டி படம் நல்லா வராது. அந்த திறமை சிவோக்கு இருந்தபடியா தான் படம் நல்லா வெளிக்கொண்டு வரையிலும் இல்லாததை வெளிக்கொண்டு வரையில தானே. அது உண்மையா ஒரு பெரிய டீம். முதல்ல சொன்ன மாதிரி தனிமரம் தோப்பாக முடியாது. இது எல்லாரும் சேர்த்து இழுத்தாத்தான் கரை கொண்டு சேர்க்கலாம். அந்த வகையில இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல கஷ்டமான ஒரு உழைப்பு என்ன அது உண்மையில். நீங்க அதோட எத்தனை தரம் இந்தியாவுக்கு இது சம்பந்தமா போயிருக்கு. மேலும் கற்க வேணும் என்ற ஆவல் இருக்கு உங்களை. நிச்சயமா அது எங்கேயோ கொண்டு போகும். நன்றி. என்னுடைய வாழ்த்துக்கள் சிவாவுக்கும் சொல்லிவிடுங்க. இந்த சந்தர்ப்பத்தை அளித்த சாந்திக்கு மீண்டும் எனது நன்றி. நன்றி சார், மிக நன்றி சார். மிக சந்தோஷமா இருக்கிறது நீங்கள் இதுல கலந்து உங்களை கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி சார், மிக்க நன்றி. கடைசியா எனக்கு போராரமா போச்சுது. நன்றி சாந்தினி. நன்றி நன்றி. இல்ல பார்த்தவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பது மிக மகிழ்ச்சி தானே. மிக்க நன்றி. அது கவலைகளும் இருக்கிறது, சில பேருக்கும் அது கவலை இருக்கிறது. நானும் இன்னும் பார்க்கவில்லை சார், புத்தியான சார். அன்று வேலையாக இருந்தபடியினால பார்க்க முடியவில்லை. நான் மிக விரைவில் பார்ப்போம். அடுத்து கீதா பிரபானந்தன் அவர்களும் ஓடி இணைந்திருக்கிறார். வணக்கம் கீதா பிரபானந்தன், வாங்க. வணக்கம் சாந்தினி. வணக்கம் சிவோ. அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன். நானும் இந்த நாளைய மாற்றம் திரைப்படத்தை போய் பார்த்தேன். மிகவும் மிகவும் ஒரு சிறப்பு என்றுதான் சொல்லணும். முதல் சிவோக்கு வாழ்த்துக்கள். ஆண்ட அந்த தன்னம்பிக்கை எவ்வளவு நாளும் அங்க எடுத்தவா இஞ்சி எடுத்தவா அப்படியே பார்த்து என்ன நடக்க போதுன்ற மாதிரி ஒரு பார்த்து கொண்டு இருந்தோம். கடந்த வருடம் தாயகத்துக்கு போய் அந்த தாயகத்துக்கு போய் கூட அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள அவர்களை எல்லாரையும் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சு அதுல அங்க நடிகர்கள் என்று யாரும் ப்ரொஃபஷனலா இல்லை. எல்லாரும் ஒரு சாதாரண மனிதர்கள். அவர்கள் தங்களுக்கு கொடுத்த அந்த பாத்திரங்களை அப்படியே உணர்ந்து கொண்டு போனார்கள். அதான் நாங்க நடந்திருக்குது. நடிக்க இல்லை யாரும், அப்படியே வாழ்ந்தார்கள். அதோட ஊர்ல எல்லாம் அதுக்குள்ள
குடும்ப வன்முறையை காட்டியிருந்தார். மற்றது பெண்களால தான் எல்லாமே நடக்குது என்று கொசிப் அதையும் காட்டியிருந்தார். நீங்கள் சும்மா இருந்தா பிரச்சனை வராதண்ட போல அதையும் காட்டினார். எல்லாம் நாங்க நாட்டிலையும் வீட்டிலையும் எல்லா இடத்தையும் படுறது எல்லாத்தையும் அந்த ஒன்றுக்குள்ள கொண்டிருந்தார். அது மிக அந்த குறுகிய நேரத்துக்குள்ள இங்க வார பெண்கள் எப்படி இல்லாம பெண்களின் துன்பம் என்று கதைச்சா அவருக்கு சாந்தனியோட சொல்லி இந்த நெடுகளும் ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தவா. ஆனால் ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தா கண்ணுக்கு தெரியாத துன்பம் நிறைய இருக்குது. பார்த்தா வெளியில நல்லா எல்லாரும் வெளிக்கிட்டு போனாலும் அங்கே அந்த பெண் எழும்புறதுக்கு நிறைய தடை இருக்கும். அது மாதிரிதான் அதை நல்லா உணர்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு பெண் எப்படி பின்பக்கத்தாலே எல்லாம் அடி வாங்குற மற்ற இன்றைக்கு வரைக்கும் எத்தனையாம் நூற்றாண்டு வந்தாலும் பெண்ணுன்ற அந்த கருத்தை கேட்கறதுக்கு குடும்பத்திலே மக்கள் இல்லை, வெளியிலே மக்கள் இல்லை என்ற போல அவர் அடி வாங்கித்தான் எழும்புறதுக்கும் விடாயினம் எழும்பினாலும் பிறகு விழுத்துறதுக்கு பாவினம்ன்றது நிறைய நல்லா இருந்தது. அந்த எங்கட போரின்ற வடுக்களை அந்த ஒரு பாட்டுக்குள்ள அவளாம் கொண்டு வந்திருந்தது. அப்ப நாங்கள் எல்லாம் பட்டது அப்படியே மீண்டும் இன்றைக்கு எல்லாரும் மறந்து போனாலும் அவ்வளவும் அதுல பாக்கல எங்களுக்கு அப்படியே புள்ளையோ நாங்களும் இதுக்குள்ள இருந்துதானே வந்த நாங்களே அது ஒரு சிறப்பா இருந்தது. அந்த ஒரு பாட்டுக்குள்ள அவ்வளவத்தையும் கொண்டிருந்த. இப்ப என்னென்ன சிவோக்கு இன்னும் பொறுப்பும் தலையில கனமும் கூடுது. நீ அடுத்த படம் இதை விட 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 எல்லாரும் எதிர்பார்க்க போயிடும். எல்லாரையும் உள்வாங்கி இருந்த ஒவ்வொரு சின்ன பாத்திரங்களையும் காசனுப்ப வந்தவரும் நாங்கள் இப்படித்தான் இங்க எங்களை ஒருத்து அங்க காசு அனுப்புறோம், ஆனா மூட்டை செய்களுக்கு அனுப்புறோம் என்றதை அந்த ஒரு சாதாரணமான அந்த டங்ஸ்லையோ காசு அனுப்புறோம். அது கூட ஒரு நல்லா இருந்தது. இப்படித்தான் நீங்க நடக்குதுன்றத சொல்லியிருந்த எல்லாமே ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரசிக்கக்கூடியதா இருந்தது. மற்றது யாரும் நடிகர்கள் அல்ல, அதுதான் நல்லா இருந்தது. எல்லாருமே அந்த வாழ்ந்திருந்தார்கள் அதுல பாத்திரங்களாக. நாம காதலை காட்டியிருந்தார். ஊர்ல நாங்கள் காதலிக்கவும் இல்லை, எங்களை அப்படி விட நாங்க போகவும் இல்லை. ஆனால் கேள்விப்பட்டுக்கிறோம் முற்றவெளியில தான் அந்த காதலர்கள் எல்லாம் கூடுவார்கள் என்று. சிவோ அந்த முற்றவெளி கோட்டை அந்த அதை எடுத்த உடனே எனக்கு அந்த நினைப்பு தான் வந்தது. ஆனா சிவோக்கும் தெரிஞ்சிருக்க போல எங்கள் நாட்டு காதலர்கள் முன்னர் கூடின இடங்கள் எல்லாம் வந்து நான் என் கணவரோட பேசி இருந்தேன். அந்த கோட்டை வெளியிலே முத்தவெளி முனியப்பர் கோயில் அடியில தானா முந்தி இருப்பார்கள், சந்திப்பார்கள் என்று கேள்விப்பட்டுக்கிறோம். அதையும் அந்த காட்சியும் ஒரு ரசிக்கக்கூடியதா இருந்தது. அப்போ எதுவும் எங்கேயோ கேள்விப்பட்டவாக மாட்டேன். அப்படி அந்த இடங்களை தெரிஞ்செடுத்து இங்க உள்ளவர்களுக்கான ஆடைகள், அங்க உள்ளவர்களின் ஆடைகள், அந்த ஒரு ஏனோ தானோன்றுதான் நாங்க எல்லாரும் இருப்பினம். அந்த வீட்டிலே இருந்த அந்த பூ, அந்த பிளாஸ்டிக் பூ, அந்த மேசை கீழே எல்லாத்தையுமே நான் பார்த்து எல்லாம் அப்படியே தத்ரூபமாக படம் எடுக்கிறேன். அதுக்கு ஒரு சோதனை இல்லாம ஊர்ல எப்படி மனிதர்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே அந்த ஒரு இதுக்குள்ளே வாழ்றாங்க. அந்த கிரீஸ் மனுஷனும் எது ஒன்று ஒரு கொஞ்ச நாள் அல்லோலப்பட்டார்கள், அதையும் கொண்டு வந்திருந்தீர்கள். யாரோ ஒரு முகம் தெரியாதவர் வளவுக்குள்ள வந்தது. அது எல்லாமே எனக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டாந்து அந்த ஒரு 2 மணி தியாலத்துக்குள்ள நான் கவுண்ட் பண்ண இல்லையென்று வந்து சொல்லி கொண்டிருந்தேன். இவ்வளவு நேரம் 2 மணித்தியாலும் 13 நிமிஷம். அது எல்லாரும் கேட்கும் போது எவ்வளவு நேரம் படம் பண்ணே நான் சொன்னவர்கள் கேட்கும் போது நான் சொன்னேன் அதைத்தான் விட்டுத்தமண்டு. மிக மிக சிறப்பு சிவோ. எல்லா நடிகர்களுக்கும் இதுக்குள்ள உங்களோட இணைந்தவர்கள் எல்லோருக்கும் அதிலே நான் சிறப்பா சிவகுமாரனுக்கு உங்களுக்கு பின்னால முன்னும் பின்னும் அப்படியே தெரிஞ்சு உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த சிவகுமாரனுக்கும் மிக்க மிக்க நன்றிகள். தொடருங்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி கீதாக்கா. ஓடி வந்து உங்களது பார்த்த பார்வையை நீங்கள் இதுல பதிந்தமைக்கு நன்றிகள். நன்றி. உண்மையில சந்தோஷமாக இருக்கின்றது. இணைந்து எல்லோரும் தங்கள் கருத்துக்களை சொல்லும் போது கேட்கும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த இதுதான் ஒரு தேவையானது. நாங்கள் சேர்ந்து வாழுகிறோம், சேர்ந்து ஒரு வேதனை ஆயிரக்கணக்கான மனுத்தியாலம் இந்த இடத்துல இருக்கிறேன் நான். அதான் பிள்ளைகளும் பேரும் சொல்லுவேன், நித்திர கொண்டதை காணல. விடியப்புறம் 3 மணிக்கு திருக்கிட்டு ஒழும்பி வந்து இந்த கம்ப்யூட்டர் போட்டு முன்னால இருப்பேன், செய்யற நோயிலே இருப்பேன். அப்படி அதெல்லாம் இப்ப பறந்து போன மாதிரி இருக்கு. எல்லாற்ற வார்த்தைகளையும்
எல்லாருக்கும் நன்றி. நன்றி. நன்றிகள். நாங்கள் இயக்குனர் அவர்களை இணைத்துக் கொண்டு செல்லலாம் நினைக்கின்றேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே, நீங்களும் இணைந்து கொண்டு சென்றால் நாங்கள் எங்கள் நிகழ்வுகளை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். பலர் எனக்கும் உங்களுடைய படங்கள் பார்த்து, இந்த படத்தை பார்த்து பலர் நல்ல கருத்துக்களை தந்திருந்தார்கள், நல்ல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த ஊக்கங்கள் அடுத்த படங்களுக்கும் உங்களுக்கு சேர்வதற்கு நீங்கள் அது இப்போதைக்கு இதாக சொன்னார், உங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இப்பொழுது கூடியிருக்கின்றது. ஒரு எல்லோருடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அடுத்த கட்ட நகர்வு உங்களிடம் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் நவியோதிகா, வாங்க. வணக்கம், வாருங்க. எனக்கு அடுத்த நிகழ்வுக்கு இருக்கிறீங்களோ தெரியாதுன்னு தான் கேட்கவில்லை. வணக்கம், வாருங்க. வணக்கம். ஏனென்றால் நான் இந்த நிகழ்ச்சியை இப்ப அவதானிச்சு கொண்டு இருந்ததை வச்சுதான் இங்க கதைக்க போறேன். ஏனென்றால் நான் இந்த படமும் பார்க்கையில ஆசிரியர் சிவராஜ் அவர்கள் மிக அழகாக கூறினார். அதை விட புத்திகாமணி அவர்கள் கூறிய கருத்துக்கள் மற்றது இதுல கலாக்காம இருக்கிறா. அப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சாக்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு உற்சாகத்துல வந்தனா, உண்மையாக ஒரு பெண்ணாக நின்று ஒரு சிவோண்டி நான் கதைக்க வச்சுதான் நான் கதைக்கிறேன். அவர் இந்த ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்கி அதை செய்திருக்கிறான்றது ஒரு வரவேற்புரிய ஒரு பெண் என்ற ரீதியில அவருக்கு மிகுந்த ஒரு பாராட்டை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். வணக்கம், நன்றி. என்னென்றால் இதுல ஒருவர் வந்து கூறியிருந்தார், நடிப்பு அங்க அதுல ஒரு நடிக்கையில உலகமே வாழ்க்கையே ஒரு நடிப்புலதான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதான் நாங்கள் புரிஞ்சு கொள்வோம் இல்லையா? வாழ்க்கை தான் அந்த நடிப்பு தான், எல்லாமே நடிப்பு தான். அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறப்பையும் உண்மையில மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. ஒரு பெண்ணாக இருந்து உங்களை வந்து எல்லோரும் பாராட்டியது. இதில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து, மேலும் நீங்கள் இந்த கலைப்பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை நீங்க கொடுத்திருக்கீங்க. அந்த வகையில உங்களுக்கு மிகவும் பாராட்டி விடுகிறேன். நன்றி. வணக்கம் சாந்தினி. வணக்கம். நன்றி நவியோதிகா, மிக்க நன்றிகள். இயக்குனர் அவர்களும் மிக்க நன்றி. வணக்கம். எல்லாவற்றையும் கேட்க முடிந்தது. கலைய பக்கம் இன்னும் வந்து சேரவில்லை, சற்று பக்கத்தில் நிற்கிறேன். எல்லாவற்றையும் கேட்டேன். மிகுந்த பாராட்டுக்கள். எல்லாருடைய உழைப்பும் ஒரு கூட்டு முயற்சியும் வெற்றி பலனை தந்திருக்கிறது. ஆனாலும் சுபோ அவர்களுடைய முனைப்பில் தான் அது மலர்ந்திருக்கிறது. ஒருவர் ஹோல் எடுத்தா தானே நாங்கள் நினைவேந்தலே செய்கிறோம். அது மாதிரி ஒருவர் முன் நின்று தன்னை இழக்கிற போது மற்றவர்கள் கை கொடுக்கிறார்கள். இது ஜெர்மனிய படைப்பாக இருந்தாலும் ஐரோப்பிய தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்ப்பதாகவே அமைகிறது. திரையிடப்படும் இடங்கள் லண்டன் தவிர மீறி நாடுகளை எல்லாம் சொன்னீர்கள். இங்கும் இடப்படமாக இருந்தால் முன்னறிவித்தலை தரும்போது அவற்றை பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் சிறப்புகள் வளரட்டும். ஐரோப்பிய தமிழர்களுடைய பெருமை இன்னும் வலுவை சேர்க்கட்டும். சுபோ போன்ற கலைஞர்களும் அவர்களோடு கூட்டிணைந்த தொண்டர்களாக கூட்டிணைந்த அனைத்து பேர்களுக்குமே பாமுகம் உறவுகள் சார்பாக எங்கள் சார்பாக இனிய வாழ்த்துக்கள். தொடருங்கள், வெல்லுங்கள், உயருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி இயக்குனர் அவர்களே. இந்த படம் ஜெர்மனியில் பல இடங்களில் பகிரப்பட போகின்றது. நீங்கள் முதலே ஒரு அட்டவணை ஒன்று தயாரித்து அதில் வெளியிட்டிருக்கிறீர்கள் முதலே. இதே போல அடுத்த கிழமை வந்து நோர்வே நாட்டிலும் எப்போது வேறு நாடுகளில் வெளிவரும் என்றது உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்களா? 22 பிராங்க்ஃபர்ட்ல, 6ஆம் தேதி பெர்லின்ல, 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் பெர்லின்ல, 3ஆம் தேதி நவம்பர் மாதம் ஸ்டுட்கார்ட்ல. அதுக்கு இடையில நாங்கள் ஆன்ஸ்பர்க், கிரீஃபீல்ட், அந்த மக்கள் கேட்டவையும் போட இருக்கின்றோம். அதுல என்ன டேட் என்ன ஹாலண்ட்ஸ், லண்டன் எல்லாம் அதுக்கு சரியான இடங்களும் சரியான இது வாய்த்தால் உண்மையிலே 2-3 கிழமைகளுக்கு முதலே அதுக்கேற்ற விளம்பரங்கள் மக்களை சென்றடைந்தால் மக்கள் வந்து பார்ப்பதற்கு ஒரு அது உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
பார்த்து கொண்டு கேட்கின்ற உறவுகள், நீங்கள் லண்டன், சுவிஸ், பிரான்ஸ் நாடுகளில் பல நாடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களது பங்களிப்புகளையும் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு, உறவுகளாக இணைந்து பலர் இந்த நிகழ்வை சிறப்பித்திருந்தார்கள், தங்களது கருத்துக்களை தெரிவித்து மகிழ்ந்திருந்தார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்வது எனக்கு முக்கியமாக இருக்கின்றது. கண்ணன், என்ன ஏதாவது விட்ட பக்கங்கள் இருக்குதா, தொட போறீங்களா? நாங்கள் ஒரு எங்களை முதல் எங்களை வயதை கணிச்சு சிவோ முந்தி டைரக்ஷன் பண்ணிக்க எங்களுக்கு அந்த வடி கண்டிச்சோ அல்லது இப்படித்தான் செய்யணும்னு சொல்றதோ இல்லை. அவ அந்த சாதுவா சொல்லி கொண்டிருந்தா. நான் தான் சொன்னேன், சிவோ நீங்கள் தான் போஸ், நாங்கள் நீங்கள் எங்களுக்கு என்னென்ன புள்ளியோ அதை உடனே சொல்லுங்க, அது மாதிரி தான் நாங்கள் செய்வோம். அப்ப அப்படி சொன்ன பிறகுதான் அவ அதை கொஞ்சம் முன்னெடுத்து எங்களை மெருகூட்டி அப்படி இல்லை கிருஷ்ணமூர்த்தி இப்படி இல்லை அப்படி என்று சொல்லித்தான் செய்தது. உண்மையில அந்த நடிகர் மேல வடிவமைச்சதே ஒரு டைரக்டர் தான். இப்ப நீங்கள் இதுல பார்க்கலாம், அந்த கதாநாயகி 2 கதாநாயகி நடிச்சிருக்கிறா, ஆனா தெரியல. கதாநாயகி இலங்கையில ஒரு கதாநாயகி, இங்கே ஒரு கதாநாயகி நடிச்சிருக்கிறா, ஆனா அதை யாரும் கண்டுபிடிக்க இல்லை. என்னன்னு சொன்னா 2 பேரும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்களை தேடி எடுத்து இலங்கையில அதை கொண்டு வந்ததுதான் பெரிய வேலை. அங்க இலங்கையில நடித்த ஒவ்வொரு நடிகர்மாருக்கும் காசு கொடுக்கப்பட்டது. இது எங்களுக்கு பெரிய கவலை. எங்களுக்கு ஒரு சதம் தெரியும். அப்ப இலங்கையில நடித்த ஒவ்வொரு நடிகர்கள் அது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அதை ஒரு தொழிலாக செய்யவில்லை, அவர்கள் ஆர்வத்தின் ஊடாக அங்கே அதை செய்தவர்கள். அவர்களுக்கு உண்மையிலே சிவோ எவ்வளவு கொடுக்க வேணுமோ ஒரு நடிகருக்கு ஏற்ற மாதிரி, அவன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே பணம் வழங்கப்பட்டது. இதே முக்கியமா நான் குறிச்சு கொள்ளணும். ஏனென்று சொன்னால் இது அங்கத்த நடிகர் மேல நாங்கள் ஊக்கப்படுத்துறதுக்காகத்தான் அந்த தொகை வழங்கப்பட்டதை ஒழிய அவருக்குரிய சம்பளமாக வழங்கப்படவில்லை. அதுதான் அங்க முக்கியம். உண்மையிலே அந்த விஷயத்திலே எல்லாம் பார்த்து வழிவாக செய்திருக்கிறார்கள். உண்மையிலே நான் அதை வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். நாங்கள் நீண்ட காலம் பயணித்த நாங்கள் நாளைய நாம்ல 65 எபிசோட்டை தொடர்ந்து வந்தது. தொடர்ந்து நாளைய நாம் வரும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த படத்துக்கு மேலதிகமா ஒரு கதாநாயகி தேவையில்லை. சிஓ தான் கதாநாயகி. அடுத்த படங்களில் அவரும் பங்கும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நானே சொன்னேன், நான் இவவே கதாநாயகியா நடிக்கலாம் என்று ஜீவோட போக தேவையில்லை, நீங்களும் நல்ல கதாநாயகியா நடிக்கலாம். அடுத்த படத்தை வடிவா செய்ய வினைக்காட்டி நீங்கள் நல்லா செய்வீர்கள். போக தானே எல்லாம் படிப்பினைகள் உண்டாகுமே. அடுத்த படம் ஆக்ஷன் படம் புத்திஜானி என்ன உங்களால அதை நடிக்க முடியுமா வந்திருக்க நடிங்க. எத்தனை பேர் ஆக்ஷன் படம் நடிக்காங்க. வயசு போன நேரத்திலே பெரிய வேலையை வயசு போன கதாபாத்திரம் ஆக்கி விடுறாங்க. சரி ஜீவோ, ஏன் சொன்னம்மா இதுல சந்திச்சது உங்களை எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சது உண்மையா கலைவானதான். எனக்கு சொன்னா இப்படி படத்துக்கு நான் போயிலன்னு சொல்லி சொன்னான். பின்னேரம் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வாருங்கன்னு சொல்லி அவ அனுப்பி வச்சவன். அவ இல்லாடி வந்திருக்க மாட்டேன். சரி, எனக்கு உண்மையா பெரிய ஆவலா இருந்த என்னன்னா நான் அந்த படத்துக்கு பாக்கல. எனக்கு அவலே இல்ல, அதுக்குதான் உங்களுக்கு பக்கத்துல போடுறோம் ஆன்ஸ்பேக்ல. நான் வருவேன். ஆன்ஸ்பேக்ல 2ஆம் நான் வருவேன். எந்த கவலை ஒரு மாடு கழிச்சுனா ஸ்டாசன் ட்ரெஸ் போய் ஜீவோ கண்ணில் கொண்டு வாக்கிலாம் வந்திருக்கு. நன்றி 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 நன்றி. கலைவாணி ஆசிரியருக்கு நன்றி. இந்த நேரத்துல பலரை இணைக்கிறதுக்கு நீங்கள் இணைச்சு உதவி செய்திருக்கிறீங்க, அவர்களையும் ஊக்குவிப்படுத்தி இருக்கிறீங்க. மிக்க நன்றிகள். வணக்கம். நன்றி சிவோ. உங்களது படம் இன்னும் பல கலை இதயங்களை தொட்டு அவர்களது ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் நகர்வதற்கு அது உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களுடைய நிறைவான கருத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். நன்றி சாந்தி, நன்றி. இது நாளை மாற்றத்துக்கான கலந்துரையாடலா அமையும் என்றுதான் நான் நினைச்சு வந்தேன். நான் பாராட்டும் இவ்வளவு அன்பும் இவ்வளவு ஆதரவும்
கிடைச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் முதல் சொன்னது போல் இது எங்கள் படைப்பு, எங்கள் ஈழத்து படைப்பு. எங்களுக்கு எங்கட சினிமாக்கள் ஒரு அடையாளம் வேணும். எங்கட வழிகள், எங்கட சுமைகளை எங்களால தான் சொல்ல முடியும். என்னத்தான் எங்கட பிள்ளைகள் வேர்களை தேட வலிக்கிட்டினோம், அவைகளுக்கு ஒரு அடையாளத்தை நாங்க விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அதனால தொடர்ந்தும் இப்ப தார ஆதரவே பெருசு, அதே அளவு தொடர்ந்தும் தாங்கோ. அடுத்த சந்ததியும் கட்டாயம் இதை பார்த்துட்டு அவையிலும் எங்களுக்கு இந்த அடையாளத்தை தேடிவினோம், எங்களோட சினிமாவை நாடி போவினோம். எல்லாருக்கும் நன்றி. வேற என்ன சொல்றது, எல்லாருக்கும் நன்றி. இதுல என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் பாலச்சந்திரன், நாகலிங்கம், சோமசுந்தரம் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய டீம், என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம், என்னுடைய முக்கியமான என்னுடைய நடிகர் மேர் ஒருத்தருமே இதுல நடிக்க எனக்கு என்ன பாத்திரம் தாரீங்க, எவ்வளவு நேரம் தாரீங்க என்று ஒரு கதை கேட்க மாட்டோம். ஒரு நிமிஷம் என்றாலும் சரி, என்ன பாத்திரமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துலதான் வந்து அவளுக்கு வசனமே கொடுக்குறது. அதை ஓகே சிபோ இதை செய்யும் வந்துட்டு நம்பி வந்தவைக்கு எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு உங்களோட நேரத்தை மினக்கெடுத்தி எங்களை உள்வாங்கி வெளிக்கொண்டு வரத்துக்கு அவளுக்கும் நன்றி, சாதனைக்கு நன்றி, பாட்டிவிக்கு நன்றி, மோகன் நன்றி, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மிகுந்த நன்றிகள், எல்லோருக்கும் நன்றி. முதல்ல இந்த நிகழ்வுக்கு வந்து உங்களுடைய சிறப்பு பங்களிப்பை தந்து இந்த நிகழ்வை முற்றத்து மலர் நிகழ்ச்சியை என்று முகுல வைத்தமைக்கு மிக்க நன்றிகள். இதில் ஓடி வந்து தங்களது கருத்துக்களை தந்து வாழ்த்துக்களை தந்த கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்களுக்கும், முத்துசாமி சார் அவர்களுக்கும், கலைவாணி ஆசிரியர் அவர்களுக்கும், அவர் தான் நினைக்கிறேன் கீதாக்காவையும் ஓடி வந்து நினைத்திருக்கிறார்கள் நினைக்கின்றேன். நன்றி கலைவாணி ஆசிரியர் அவர்களே. கீதாக்கா அவர்களும் ஓடி வந்து தங்களது கருத்துக்களை தந்திருந்தார்கள். மண்ணாசிரியர் அவர்களுக்கு நன்றிகள். அவர் நேற்றே சொல்லியிருந்தார், நான் அது வாழ்த்த வேணும், அந்த நேரத்துக்கு நான் நினைவேன் என்று நேற்றே சொல்லியிருந்தார். மிக்க நன்றிகள். தர்ஷினிஷன் அவர்களும் ஓடி வந்து தனது வாழ்த்துக்களை தந்திருந்தார்கள். நவயோதி அக்காவுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி.